1920 திருச்சியில் பிறந்து சிறுவயதிலிருந்து வியாபாரத்துறையில் உயர வேண்டும் என்ற கனவோடு ஒருவர் வளர்ந்து வந்தார். குடும்பம் சாதாரண குடும்பம். பரம்பரையாக பெரும் வசதிகளோ பணமோ இல்லை. இருந்தாலும் நம்பிக்கையும் கடின உழைப்பும் மட்டும் இருந்தது. கல்லூரி முடித்ததும் வேலைக்கு செல்லாமல் நேரடியாக தொழிலில் கால் வைத்தார். ஆரம்பமாக ஆர்யா பால் நிறுவனம் என்ற பெயரில் பால் விநியோகம் தொடங்கினார். காலை 3 மணிக்கே எழுந்து பாலை சுத்தம் செய்து நேரடியாக வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்வது அன்றாட வேலை. அதில் அவர் கற்றது தரம், நேர்மை, நம்பிக்கையே வியாபாரத்தின் அடித்தளம். அந்த நேரத்தில் ஐஸ்கிரீம் என்பதற்கான சந்தை பெரும்பாலும் பெரிய நகரங்களிலேயே இருந்தது. ஆனால் இவரது சிந்தனை வித்தியாசமாக இருந்தது. ஐஸ்கிரீம் எல்லோரும் ரசிக்க வேண்டும். அது சிறுவர், பெரியோர், கிராம மக்கள் அனைவருக்கும் சமம். ஒரு ஐஸ்கிரீம் பிராண்டை தொடங்கினார். ஆரம்பத்தில் பலர் ஐஸ்கிரீம் கிராம பகுதிகளில் யாரும் வாங்க மாட்டார்கள் என்று விமர்சனம் செய்தார்கள். ஆனால் அவர் அந்த விமர்சனங்களை விட தனது கனவிலும் தரத்திலும் நம்பிக்கை வைத்தார். ஐஸ்கிரீமின் முதல் கடைகள் சுத்தமாகவும் குழந்தைகளும் குடும்பங்களும் நிம்மதியாக வரக்கூடிய இடமாகவும் அமைக்கப்பட்டன. தரமான பால், இயற்கை சேர்க்கைகள், புதுமையான சுவைகள், இது வாடிக்கையாளர்களின் மனதில் நம்பிக்கையை உருவாக்கியது. சில மாதங்களில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அந்த கடைகளை விரும்பத் தொடங்கினர். சில்லறை கடைகளிலும் பெரிய ஷோரூம்களிலும் விரிந்து ஐஸ்கிரீம் என்றால் அருண் என்ற பெயரை தமிழகத்தின் ஒவ்வொரு தெருவிலும் மனதில் பதிக்கச் செய்தது. அட ஆமாங்க, நம்ம அருண் ஐஸ்கிரீம் ஓட வரலாறு தாங்க இது. அருண் ஐஸ்கிரீமின் வெற்றியின் காரணம் தரத்தில் சலுகை இல்லாமை, நியாயமான விலை, புதிய சுவைகள், கிராமங்களையும் சேர்த்த வியாபார திட்டம், அதனுடன் வாடிக்கையாளரை மனதில் வைத்து செய்யும் எண்ணமும். அவரது ஒவ்வொரு முடிவும் இதை சுற்றியே இருந்தது. இன்னைக்கு நஷ்டம் வந்தால் பரவாயில்லை, ஆனால் மக்கள் நம்பிக்கையை இழக்கக்கூடாது. இதுவல்ல சாதனை இன்னும் எவ்வளோ இருக்குன்னு மறுபடியும் மக்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்தது தான் ஐபாக்கோ. ஐபாக்கோ பற்றி தெரிஞ்சுக்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதை பற்றியும் தெரிஞ்சுப்போமே.